மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நல்ல நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தெய்வத்திற்காய் எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு ஆண்டவரே எங்கள் மீது மிகுந்த கிருபை காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுப்பப்பட்ட நாங்கள் இந்த நாளின் ஆண்டவரே ஜீவிதத்திலே இந்த பகல் முழுவதும் உம்முடைய பாதுகாவலை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இரும். மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பகலிலே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தி நல்லவைகளை காண்பதற்கும் நல்லவைகளை பேசுவதற்கும் நல்லவைகளை கேட்பதற்கும் எங்களுடைய புலன்களை அடக்க நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவன் தம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் நம்மை காத்து வருகிற தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த நாளிலும் சபைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எபேசு சபை, 2வது சிமிர்னா சபை, 3வது பெர்கமு சபையை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு 4வது சபையாகிய தியத்திரா சபையை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த தியத்திரா சபையினுடைய காலம் எவ்வளவு என்றால், கிபி 538 இருந்து கிபி 1798 வரை 1260 ஆண்டுகள் இந்த சபையினுடைய கால வாழ்க்கை. இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுதுவதாவது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை, உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்பு, முதலாவது அந்த சபையினுடைய நற்பண்புகளை குறித்து சொல்லுகிறார். ஏறக்குறைய இதற்கு முன்பு படித்த 3 சபைகளிலும் இதே குணத்தை அவர் அங்குள்ள சபைக்கு எழுதுகிறார். ஆனால் இந்த சபைக்கு எழுதுகிற பிரயாசம் என்னவென்றால், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் இப்பொழுது அதிகமான கிரியைகளை நீ செய்து கொண்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 24வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 21 22 வசனங்கள் வரை அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சத்தியத்தின் தொகுப்பு அது. அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிப்போம். மத்தேயு 24 21 22 வசனங்கள் வரை. ஏனென்றால், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தில் மிகுந்த உபத்திரவம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது யாருக்கு என்றால், தெரிந்து கொள்ளப்படாத பிள்ளைகளுக்கு
அந்த நாளின் மகத்துவங்கள் தெரியாது, உபத்திரவங்களின் தொகுப்பை கண்டுபிடிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் அவர்களுக்கு குறைக்கப்படும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வாசகத்தை நாம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14 நாம் 18 வசனங்கள் வரை வாசித்திருக்கிற முன்பே. என்னவென்றால், அவருடைய சிரசும் மயிரும் வெண்மையான பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமாய் வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு தியத்திரா சபைக்கு சொல்லும்போது, இதே குணத்தை உடைய அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18 வசனங்கள் வரை தியானித்தோம் அல்லவா? அதையே தான் இங்கு தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவன் நீ வெறுத்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களை போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பிரயாசப்பட்ட நீ, பொறுமையாய் இருந்த நீ, எல்லாவற்றையும் சகித்த நீ, ஆண்டவருக்கென்று உன்னை பிரயாசப்படுத்தின நீ, உன்னுக்குள் ஒரு சிறு குறையை நான் காண்கிறேன். என்ன குறை என்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிற எசபேல் என்ன ஒரு ஸ்திரியானவள் உன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண வேண்டுமென்றும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க வேண்டுமென்றும் உங்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஒரு குணத்தை அவர்கள் சொல்லும்போது, திருச்சபையாக நீ அதற்கு இடம் கொடுத்தாய் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை நாம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். 17வது அதிகாரம் அங்கு வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திரையாகம புத்தகம் 34வது அதிகாரம் 15வது வசனத்திலே, தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்களை பார்க்கும்போது எப்படி சொல்லுகிறார், அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி அவர்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலிபீடத்திலே புசிப்பாய் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இந்த தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி காலத்தில் ஆண்டவர் ஏற்றிருக்கிற பிள்ளைகள் விக்கிரகத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அந்த எசபேல் போதித்ததைப் போல இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தில் வாழ்கிற நாமும் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லும்போது, அவன் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப
அவளுக்கு விருப்பமில்லை. அந்த சபைக்கு நான் சில காலம் கால அவகாசம் கொடுத்தேன். எதற்கென்றால் அவள் மனம் திரும்பி தன் வேசித்தனத்தை விட்டு விலக வேண்டுமென்று. ஆனால் அவளோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, திரும்பவில்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் இதை குறித்து நாம் வாசிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளை காணவும் கேட்கவும் அங்கு நடக்க மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கடைசி காலத்தில் இங்கு விக்கிரக வழிபாடுகள் வரும், அவைகளை விட்டு நீ விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து வருகிற நமக்குள் இந்த தியத்திரா சபைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு எப்படி நம்மை பலப்படுத்துகிறது. இதோ நான் அவனை கட்டில் கடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி என்று சொல்லுகிறார். அந்த எசபேலை போன்ற குணமுடைய அந்த பிள்ளையை நான் தவணை கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவள் திரும்பவில்லை. எனவே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாதைகளைப் போல அவளோடு சேர்ந்து ஈடுபட்டவர்களுக்கும் தங்கள் பாவங்களை தங்கள் தவறுகளை விட்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களுக்கும் அதே சிட்சையை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அவளை மாத்திரமல்ல, அவளை சார்ந்த பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளம் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிறேன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தியத்திரா திருச்சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், விக்கிரகத்தை வழிபடுகிற பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் சொல்லுகிறார். அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுவேன், அவளையும் அந்த சபையையும் அதில் உள்ள மக்களையும் நான் நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து ஏசாயா 9:16 நாம் வாசிப்போம் என்றால், அதை நடத்துகிறவர்கள் எத்தருமாயும் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களாயும் இருப்பார்கள். யார் அதை பின்பற்றி போகிறார்களோ அவர்கள் கடைசி காலத்தில் நாசமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், தியத்திராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறேன். அந்த எச்சரிப்பிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் விக்கிரகங்களையும் நீங்கள் சோத்தறியாமல் அந்த உணவை உண்ணாமலும் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் என் பிதாவினுடைய
அவருடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஜாதிகளின் மேல் ஆளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம் நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த தியேத்ரா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி காலத்திலே இந்த லோகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள், விசுவாச துரோகங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவர்களை விட்டு விலகி ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருடைய சத்தியத்தை மாத்திரம் நாம் நடந்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தியேத்ரா சபையின் மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த அனுபவத்திலே வாழ்ந்து நன்மையை பின்பற்றி நன்மையை நாடி நன்மையானதற்குள்ளே நாம் வாசம் பண்ண தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திலே நம்மை நிலைத்திருக்கும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் நடந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கேட்ட பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. ஒருவேளை இதில் பலவீனப்பட்ட பிள்ளைகள் யாராவது இருப்பார்கள் என்றால் அதையெல்லாம் என் தேவன் மன்னித்து அவர்களை மீண்டும் உம்முடைய சமூகத்தில் இழுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.